அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள், தனிமரமாய் நிற்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளிலிருந்து அடுத்த 14 நாட்களில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலும், எந்தெந்த விஷயங்களில் மிக நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் தனிமரமாய் நிற்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு சற்று அலைச்சல் சிரமம் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் செய்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி பெற்றதற்கு பிறகு பலர் உங்களிடம் வந்து என்னிடம் சொல்லியிருந்தால், நான் இப்படி செய்து கொடுத்திருப்பேன், அப்படி செய்து கொடுத்திருப்பேன், இவ்வளவு பணம் மிச்சமாக இருக்கும் என்று பலவற்றை சொல்வார்கள். அவை எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனென்றால் முன்கூட்டியே சென்றிருந்தாலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் தங்களுக்கு கிடைத்திருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள், தனிமரமாய் நிற்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 9இல் வலம் வருகிறார். பிறகு வலுவாக 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் விலக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக உறுதியாகவே கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இதுவரை இல்லாத அளவிற்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உணர்ச்சி வசப்பட்டு தவறவிட்ட வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் அமையும். கலைத்துறையில் உங்களுடைய படைப்புகளுக்கு தவறான முடிவெடுக்காமல் சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதால் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் முற்றிலுமாக விலகும். சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நினைத்த பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது 9இல் குரு வலம் வருகிறாருங்க. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் 9ஆம் இடத்தில் குரு பகவான் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குருவார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வையும் அபரிவிதமாக ஜென்மராசிக்கு கிடைப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பகவான் 9இல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனிமரமாய் நிற்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மங்கள
மங்களகரமான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும். நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் விருப்பமான முறையில் கைகூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் உண்டு. இழுபறியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை காரிய தடையின்றி, சிரமமின்றி, சிக்கலின்றி செய்து முடிக்க முடியும். குழப்பம், தடுமாற்றம் போன்றவை உறுதியாக விலகும். இந்த வேளையில் புதிய கண்ணோட்டத்தோடு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்தில் வலம் வருகிறார். வாக்கியத்தின்படி 5இல் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் பெறுகிறார். சனியின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதால் பணியாற்றக்கூடிய இடத்தில் கூடுதல் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுடைய தனித்திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வலம் வருகிறாருங்க. லாபஸ்தானத்தை கேது மற்றும் மங்களக்காரகன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே நினைப்பதை காட்டிலும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் தங்களுடைய பெயரில் முதலீடு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. விளையாட்டுத்துறை உள்ளிட்டவற்றில் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கைகூடும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய தொழில் துவங்குதல், புதிதாக பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சூரியன் மிக வலுவாக 9இலும் பிற்பகுதியில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இலும் வலம் வரப் போகிறார். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் ஒரு இடமான 10ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறாருங்க. எனவே சூரியனின் அமைப்பு நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் விரைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். புதனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகளை தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு போன்றவற்றில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உறுதியாக கைகூடும். நினைவாற்றல் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தனிமரமாய் நிற்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளிலிருந்து அடுத்த 14 நாட்கள் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும்.